ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபைச் சேர்ந்தவர்? சேரர். இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபைச் சேர்ந்தவர்? சேரர். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. கழுத்தில் சூடுவது தார். கழுத்தில் சூடுவது தார். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வெண்மை கூட்டல் கொடை. குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு பிளஸ் அல்லர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கு பிளஸ் அல்லர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனழிப்போல். அவன் கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனழிப்போல். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனழிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி என்பதன் பொருள் நில அளவு. காணி என்பதன் பொருள் நில அளவு. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் அடுக்குகள். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்னும் நூலை இயற்றியவர் பாரதியார். கிணறு என்பதன் பொருள் கேணி. கிணறு என்பதன் பொருள் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை
பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். எதன் அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? எதனை அடிப்படையாக கொண்ட பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. தென் திசை குமரி ஆடின் வடதிசைக்கு ஏங்குவீர் ஆயின் என்ற பாடலை பாடியவர் சத்திமுத்து புலவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏங்குவீர் ஆயின் என்ற பாடலை பாடியவர் சத்திமுத்து புலவர். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன் பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. உலகிலேயே நீண்ட தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆட்டிக்காலா. உலகிலேயே நீண்ட தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆட்டிக்காலா. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்த்தினாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்த்தினாலஜி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. நம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார்
டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்தார் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்தார் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். கிளைமேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தட்பவெப்பநிலை. கிளைமேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தட்பவெப்பநிலை. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? தலையில் சிறகுகள் வளர்த்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? தலையில் சிறகுகள் வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சலீம் அலி பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூல்களுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். சலீம் அலி பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். ஆர்டிக் காலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர். ஆர்டிக் காலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கிடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற கதையின் கதாநாயகன் சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையின் கதாநாயகன் சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தமிழெழுத்து எத்தனை வகைப்படும்? 2. தமிழெழுத்து எத்தனை வகைப்படும்? 2. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. சார்பெழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. சார்பெழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. தமிழ் தொல்காப்பியம். தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் அப்பர் தேவாரம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். ஒருவருக்கு மிகச் சிறந்த அணி பணிவு இன்சொல். ஒருவருக்கு மிக சிறந்த அணி பணிவு இன்சொல். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000.
எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறுபவர் திருவள்ளுவர். தெய்வ புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். தெய்வ புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருக்குறளின் 3 பிரிவுகள்: அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். திருக்குறளின் 3 பிரிவுகள்: அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருவள்ளுவர். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133. திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை உடையது? 1330. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை உடையது? 1330. திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100. திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. புல் என்பதன் வேறுபெயர் பறவை. புல் என்பதன் வேறுபெயர் பறவை. 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன். 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன். பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலாவொளி. முத்துச்சுடர் போல நிலாவொளி. தூய நிறத்தில் மாடங்கள். தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் தெளிந்திட தென்றல். சித்தம் தெளிந்திட தென்றல். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, விலகு. அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. உண்மை, பொய்மை. திங்கள், நிலவு. திங்கள், நிலவு. கொங்கு, மகரந்தம். கொங்கு, மகரந்தம். அலர், மலர்தல். அலர், மலர்தல். திகிரி, யானை சக்கரம். திகிரி, ஆனை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு, இமயமலை. மேரு, இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல் நீர். நாமநீர் அச்சம் தரும் கடல் நீர். அலி, கருணை. அலி, கருணை. சித்தம், உள்ளம். சித்தம், உள்ளம். காணி, நில அளவை குறிக்கும் சொல். காணி, நில அளவை குறிக்கும் சொல். மேரு, இமயமலை. மேரு, இமயமலை. ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. கண்டம், காண்டினென்ட். கண்டம், காண்டினென்ட். வலசை, மைக்ரேஷன். வலசை, மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை, கிளைமேட். தட்பவெப்பநிலை, கிளைமேட். புகலிடம், செஞ்சுரி. புகலிடம், செஞ்சுரி. வானிலை, வெதர். வானிலை, வெதர். புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு.